துடிக்கும் நெஞ்சை நான் கண்டேன். பரிவின் பாதையில் கை நீட்டினேன். நானே வாழ்வு தரும் உணவு, நானே உன் பசி தீர்க்கும் பரிவு. நானே வாழ்வு தரும் உணவு, உன் இதயம் நீடைக்கும் பரிவு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கை இன்று பல சவால்களால் நிரம்பியுள்ளது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது, அறிவியல் முன்னேறியுள்ளது, உலகம் வேகமாக இணைந்துள்ளது. ஆனால் இதற்கிடையிலே மனிதனின் உள்ளத்திலே ஒரு அமைதி குறைந்து வருகின்றது. கைபேசி, சமூக ஊடகம் ஆகியவை மனிதனை வெளியில் இணைத்தாலும் உள்ளத்தில் தனிமையை அதிகரிக்கின்றன. குடும்பங்களில் புரிதல் குறைகிறது, உறவுகள் உடைகின்றன. இளைஞர்கள் மன அழுத்தம், பயம், வெறுமை, அடிமைத்தனம் ஆகியவற்றிலே சிக்குகின்றார்கள். உண்மையும் பொய்யும் கலந்த உலகில் எது சரி எது தவறு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகின்றார்கள். இத்தகைய சூழலில் ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய மனதில் எழுகின்றது. மனித வாழ்க்கைக்கு உண்மையான அடித்தளம் என்ன? அந்த அடித்தளம் இறை வார்த்தை, அதன் மையம் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து நமக்கு நற்கருணையில் தம்மையை உணவாக அளிக்கின்றார். அதனால் நற்கருணை நம்மை மாற்றும் விண்ணக உணவு என்பதே இன்றைய நாளின் மைய சிந்தனை. நற்கருணையை புரிந்து கொள்ள நாம் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஒரே ஒரு பசியால் மட்டும் வாழ்வதில்லை, அவனுக்கு பல வகையான பசி உள்ளது. முதலில் உடல் பசி, உணவு, தண்ணீர், வாழ்வாதாரம். இரண்டாவது மன பசி, அன்பு, புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது அறிவு பசி, உண்மை, அர்த்தம், வாழ்க்கையின் நோக்கம். நான்காவது ஆன்மீக பசி, இறைவனை அறிந்து அவரோடு ஒன்றாக வாழும் ஆழ்ந்த ஏக்கம். இன்று உலகம் உடல் பசியை ஓரளவு நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் மற்ற பசிகள் அதிகரித்துள்ளன. அதனால் தான் இன்று மக்கள் செல்வம் இருந்தும் வெறுமையாக இருக்கின்றார்கள், குடும்பத்தில் இருந்தும் தனிமையாக உணர்கிறார்கள், தகவல் இருந்தும் உண்மையை அறிய முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த 4 பசியையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரே உணவு நற்கருணை மட்டுமே. ஏனெனில் நற்கருணையில் நாம் வெறும் அப்பத்தை மட்டுமல்ல, உயிருள்ள இயேசு கிறிஸ்துவையே பெறுகின்றோம். இந்த நற்கருணையின் முக்கியமான பண்பை புரிந்து கொள்ள நம் விவிலிய வரலாற்றை நோக்க வேண்டும். இறைவன் மனிதனை படைத்த போது அவன் இறைவனோடு ஒன்றாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனிதன் பாவத்தால் அந்த உறவை இழந்தான். இருந்தாலும் இறைவன் மனிதனை கைவிடவில்லை. அவர் ஆபிரகாமை அழைத்து மக்களை உருவாக்கினார். அந்த மக்களை மோசையின் வழியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பாலைவன பயணத்தில் அவர்கள் பசியாக வாடிய போது இறைவன் வானத்திலிருந்து மன்னா என்னும் உணவை வழங்கினார். அந்த மன்னா இறைவனின் பராமரிப்பின் அடையாளம். ஆனால் அது தற்காலிகமானது. அதை உண்டவர்களும் இறந்தார்கள். அது வரவிருந்த விண்ணக உணவின் முன் அடையாளம் மட்டுமே. பின்னர் இஸ்ராயல் மக்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மூலம் விடுதலை பெற்றனர். அந்த ஆட்டுக்குட்டி மரணத்திலிருந்து காப்பாற்றியது. ஆனால் அது பின்னாளில் வரவிருந்த உண்மையான ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளம். இறைவாக்கினர் புதிய உடன்படிக்கை வரும் என்று அறிவித்தனர். அந்த உடன்படிக்கை கல்லில் அல்ல, மனித இதயங்களில் எழுதப்படும் என்று கூறினர். அந்த வாக்குறுதி இயேசுவில் நிறைவேறியது. காலம் நிறைவடைந்த போது இயேசு உலகிற்கு வந்து தனது பொதுப்பணியில் பல அற்புதங்களை செய்தார். குறிப்பாக 5000 பேருக்கு அப்பம் பெருகிய அற்புதம் மக்கள் மனதை கவர்ந்தது. ஆனால் இயேசு அந்த அற்புதத்தின் பின்
மக்களை உடல் உணவிலிருந்து விண்ணக உணவிற்கு உயர்த்தினார். அவர் கூறின நேரத்தை மெதுவாக மாற்றியது. சில மாதங்களில் அவன் முழுமையாக விடுதலை பெற்றான். அவன் சொன்னான், என்னை மனிதர்கள் மாற்றவில்லை, நற்கருணையில் இருந்த இயேசுவே என்னை மாற்றினார். இதுவே நற்கருணையின் உயிருள்ள சக்தி. இன்றைய உலகில் குடும்பங்களிலும் பல காயங்கள் உள்ளன. கணவன் மனைவியிடையே புரிதல் குறைவு, பெற்றோர் பிள்ளைகள் இடையே தூரம், உறவுகளில் மன்னிப்பின்மை அதிகரிக்கிறது. ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் மனங்கள் பிரிந்து இருக்கின்றன. இதற்கு பதிலாக புனித பவுல் கூறுகின்றார், நாம் பலராயிருந்தும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவதால் ஒரே உடலாயிருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் அதிகாரம் 10:17 வாசிக்கின்றோம். அதாவது நற்கருணை நம்ம இறைவனோடு மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவரையும் இணைக்கின்றது. நற்கருணையை பெறும் ஒருவர் வெறுப்பு, கோபம், பகைமை, பழி வாங்குதல் ஆகியவற்றோடு வாழ முடியாது. அவர் அன்பின் மனிதராக மாற வேண்டும். இன்றைய உலகில் உண்மை மற்றும் பொய்யை பிரித்தறிய முடியாத நிலையும் அதிகரித்துள்ளது. மக்கள் எது வேண்டுமானாலும் சரி என்ற மனப்பான்மையில் வாழ்கின்றார்கள். ஆனால் நற்கருணையில் நாம் பெறுவது உண்மையான இயேசு கிறிஸ்து. அவர்தான் வழி, உண்மை மற்றும் வாழ்வு. ஆகவே நற்கருணை நமக்கு சரியான பாதையை காட்டுகிறது, நெறிமுறையை கற்பிக்கிறது, பாவத்திலிருந்து விலக செய்கின்றது. இன்று இளைஞர்களும் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். போதை பழக்கம், இணைய அடிமை, மன அழுத்தம், வெறுமை, வாழ்க்கையின் அர்த்தமின்மை. மனித முயற்சிகள் மட்டும் போதாது, ஆனால் நற்கருணை மனிதனை உள்ளார்ந்த முறையில் மாற்றுகிறது. நற்கருணை முன்னிலையில் மனிதன் நான் தனியாக இல்லை, இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியை பெறுகிறான். அதுவே உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். இந்த நற்கருணையின் வல்லமை புனிதர்களின் வாழ்க்கையில் தெளிவாக தெரிகின்றது. செயின்ட் தெரேசா ஆஃப் கொல்கத்தா தினமும் நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து ஏழைகளில் அவரை கண்டார். செயின்ட் ஜான் பால் II தனது முழு வாழ்க்கையையும் நற்கருணையில் வலிமை பெற்று வாழ்ந்தார். செயின்ட் கார்லோ அக்விட்டிஸ் நற்கருணையை விண்ணகத்திற்கான நெடுஞ்சாலை என்று அழைத்தார். செயின்ட் டார்சியூஸ் நற்கருணையை காப்பாற்ற தனது உயிரையே தியாகம் செய்தார். இவர்கள் அனைவரும் நமக்கு ஒரே உண்மையை சொல்கின்றார்கள், நற்கருணை மனிதனை மாற்றுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்மையே கேட்க வேண்டும், நான் நற்கருணை ஒரு பழக்கமாக பார்க்கின்றேனா அல்லது உயிருள்ள சக்தியாக பார்க்கின்றேனா? நான் திருப்பலியிலே உண்மையாக இயேசுவை சந்திக்கின்றேனா? நான் பெறும் கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்ற அனுமதிக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நாம் நேர்மையாக பதில் சொன்னால் நற்கருணை நம்மை மாற்றும், நமது குடும்பங்களை ஒன்றிணைக்கும், நமது வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். எனவே இன்று நாம் உறுதி எடுப்போம், திருப்பலியை நமது வாழ்க்கையின் மையமாக மாற்றுவோம், நற்கருணையை ஆண்டவரை அன்போடு பெறுவோம், அவரை ஆராதிப்போம், அவரின் அன்பை உலகிற்கு கொண்டு வருவோம். அப்போது நமது வாழ்வு ஒரு உயிருள்ள நற்செய்தியாக மாறும். நற்கருணை நம்மை மாற்றும் விண்ணக உணவாக மாறட்டும். ஆமென்.